இது தேர்தல் திருவிழா. ஆட்சிக்கு வந்தா தண்ணிய திறக்க வேணான்னு கர்நாடகா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு தலைவர் ஒருத்தர் அதிர்ச்சி கொடுக்க, யாருமே சேக்கலைன்னு தாங்க விஜய் தனியா நிக்கிறாரு அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்கிறாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு முதலமைச்சர் சொன்னது இப்ப உறுதியாயிடுச்சா? எடப்பாடியோட டெல்லி பயணத்தை பார்த்து இப்படி விமர்சிச்சிருக்கிறாரு அரசியல் தலைவர் ஒருத்தர். சொந்த மச்சானையே கிருமி அப்படின்னு விமர்சிச்ச அரசியல் கட்சி தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறிக்கு நடுவுல கோயில் கோயிலா போயிட்டு இருக்கிற புதுச்சேரி முதலமைச்சர்னு கலகலப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். அவங்ககிட்ட போய் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல, பேச்சு தனித்த நீங்க ஒருத்தரும் போகலன்னா தனித்தான் நிற்கணும், ஒருத்தரும் சேர்க்கலைன்னா. அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம் அதெல்லாம் தேவையே இல்லை. நான் சேலம் மேற்குல போட்டியிடுவது உறுதி, வெற்றி பெறுவது உறுதியிலும் உறுதி. நானே சொல்லிடுவேன், எனக்கு தண்ணி தராதேன்னு. கர்நாடகாவில் நானே தராத. இது அண்ணன் சீரு மாமன் சீருன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதுதான் அரசு காசுல, மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்கிட்டு கூடாது. இந்த மாதிரி விஷக்கிருமிகளும் கேன்சரஸ் செல்ஸும் நம்ம எராடிகேட் பண்ணலன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும்ன்றதை நான் ஸ்ட்ராங்காக குறிப்பிடுகிறேன். அதிமுகன்னு ஒண்ணு இப்ப இல்லவே இல்லைங்க அப்படின்னு பேசி இருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மறுபடியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட ஆட்சி தாங்க வரும் அப்படின்னு தென் மாவட்ட மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மக்கள் ஏற்கனவே மீண்டும் தமிழகத்தில் தளபதியுடைய ஆட்சி தான் வர வேண்டும் என்று நல்ல முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை என்னுடைய தேர்தல் கால சுற்றுப்பயணத்தில் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்லை. 90 சீட்டு 2.5 வருஷம் முதல்வர் பதவி அப்படின்னு விஜய் கிட்ட பேரம் பேசினாங்க அப்படின்னு தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனா சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல தன்னோட தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லி அதிமுக பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு தாவேக தலைவர் விஜய். அது மட்டும் இல்லைங்க, மதச்சார்பற்ற கொள்கையில உறுதியா இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த கூட்டணி அந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில், அந்த ஸ்டாண்ட்லேயோ, மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சிக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாங்கள் வச்சுக்க போறதே இல்லை. அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. யாருமே சேர்த்துக்கல, அதனாலதான் அவர் தனியா நிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. விஜயோட அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலைங்க அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அதிமுக தலைவர்கள் யாரும் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலையே, அவங்ககிட்ட போய் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல, தனித்த நீங்க ஒருத்தருமே போகலன்னா தனித்தான் நிற்கணும், ஒருத்தரும் சேர்க்கலைன்னா. அதிமுகவோட ஓட்டு வங்கி எந்த காலத்திலையும் விலகாது, உடையாது, குலையாது. ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆதவர்ஜுனாவா அப்படி ஒருத்தர் இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு பேசி இருக்கிறாரு பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பாஜக மாநில தலைவரான எனக்கே தெரியாம எப்படி விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. நடிகர் விஜய் மதச்சார்பற்ற கட்சிகளோடு கூட்டணியே கிடையாது, ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க, அந்த பிம்பம் இல்லை அப்படிங்கிறத நேற்று ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் முறையில் நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. உங்களுக்கு தெரியும். அவர்களும் யாரும் என்கிட்ட பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை.
இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம் ஒரு கம்பம் அதெல்லாம் தேவையே இல்லை. 90 சீட்டு 2 ஆண்டுக்கு முதலமைச்சர் பதவி ஆஃபர் கொடுத்தாங்க. ஆஃபர் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப உண்மை அதெல்லாம் பொய்யா? அப்ப ஆதவர்ஜன் சொல்றது பொய்யா? நீங்கள் சொல்கிற நபரே எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் தேர்தல் அப்படின்னு முன்னாடியே முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார்ல, அதை உண்மைன்னு சொல்ற மாதிரி தாங்க தொகுதி பங்கீடு பத்தி பேச டெல்லிக்கு போயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அது அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணி, டெல்லி கூட்டணி, எங்களது தமிழ்நாடு கூட்டணி. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற சித்தாந்த போர். டெல்லி என்ன நினைக்கிறதுன்னா தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்றை சிதைக்க வேண்டும் நினைக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், தோழமை கட்சிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர வைக்க வேண்டும், எங்கும் தலைகுனிய விடக்கூடாது, இவருடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் இலக்கணத்தை மீட்டெடுக்க வேண்டும். இதை மீட்டெடுப்பதற்கும் தலைநிமிர வைப்பதற்கும் எங்களுடைய கூட்டணி, தலைகுனிய வைப்பதற்கும் தமிழ்நாட்டு உரிமையை டெல்லியில் அடகு வைப்பதற்கும் பாஜக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி. அவர் தான் அடிக்கடி சொல்லிட்டாங்களே இதை பாஜக கூட்டணி பாஜக கூட்டணின்னு. இவர் எத்தனை முறை டெல்லி போனாலும் தேர்தலுக்கு பிறகு அது பாஜகவோடு இணைக்கப்படும் ஒரு கிளையாக தான் இருக்கும். நெருக்கடியான சூழல் இருக்கிறதால தாங்க கூட்டணி பத்தி முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி. 2 நாளுக்குள்ள கூட்டணி பத்தி ராமதாஸ் அறிவிப்பாரு அப்படின்னு அவர் உறுதியா சொல்லி இருக்கிறாரு. ஐயாவினுடைய தனித்தன்மை, அவருடைய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும். இப்போ எங்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல் குழப்பம்தான் இவ்வளோ தயக்கத்துக்கு காரணமாக தவிர, ஏன்னா முதல்ல கூட்டணி பேசி முடிக்கிறது ஐயாவாக தான் இருக்கும். எல்லா ஊடகங்களும் மக்களும் அரசியல் கட்சியில் எதிர்பார்க்குறது ஐயாவை தானே எதிர்பார்ப்பாங்க. இந்த நெருக்கடியான சூழல்னால தான் கொஞ்சம் தாமதமாகுது. கூட்டணி 2 நாட்களில் ஐயா உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க, மிக விரைவில் சொல்லுவாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா காவிரியிலிருந்து தண்ணீரை திறந்து விட வேண்டான்னு கர்நாடகா கிட்டேயே போய் சொல்லிடுவோம் அப்படின்னு பேசி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நிகழ்ச்சியில இப்படி அவர் பேசுறாரு. உடம்புல தேமல் இருக்கிற மாதிரி மாநிலம் முழுக்க அங்கங்க நீர்நிலைகளை வெட்டி நீர்த்தேமல்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த அண்ணன் சீரு மாமன் சீர் எல்லாம் சொந்த பணத்துல தான் கொடுக்கணும், அரசு பணத்துல எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு விஜயோட தேர்தல் அறிக்கையை அவர் கிண்டல் பண்ணி இருக்கிறாரு. 2000 கொடுப்பேங்கிறாரு, இவர் 2000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2500. எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் சீரு மாமன் சீருன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதுதான் அரசு காசுல மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்கிட்டு கூடாது. அது எப்படி ஆட்சி முறையா இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேமை விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலாக இருக்கும், நீர் தேமல். எங்கே பார்த்தாலும் குளம் குட்டை ஏரி கண்மாய் தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில் நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன் எனக்கு தண்ணி தராதேன்னுருவேன். கர்நாடகாவில் நானே தராத அப்படின்னு, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சி போடுவேன்ருவேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்ற. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, அப்புறம் கேட்கணும். நம்ம தேர்தலுக்காக என்னதான் நடிச்சாலும் மேடையில போய் பேசுறப்ப ஒருத்தரோட உண்மையான முகம் தெரிஞ்சிருது அப்படின்னு பெண்களை பத்தின சி.வி. சண்முகத்தோட சர்ச்சை பேச்சை விமர்சிச்சிருக்கிறாரு மே 17 இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி. இது மாதிரி அநாகரிக பேச்சுகளை எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. இது ரொம்ப அதாவது என்னன்னா, பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக இருக்கிறோம்னா எல்லா பெண்களுடைய உரிமைகளையும் மதிக்கக்கூடிய, எல்லா பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைக்கு எதிரான நிலைப்பாடு தான் அரசியல் நிலைப்பாடு. தேர்தலுக்காக ஸ்டண்ட் அடித்தா அவங்க உண்மையான முகம் வெளியில் வருது. அதுதான் அதனுடைய. நீங்கள் பெண்களை மதிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் வீட்டிலே பெண்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? பெண்கள் பல்வேறு பணிகளில் இன்னைக்கு ஈடுபடுறாங்க. எல்லாத்தையும் மதிக்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் மதிக்கணுமா இல்லையா? அது மதிக்காத ஒரு பேச்சு என்பது மிக மோசமானது, கண்டிக்கத்தக்கது. அது கட்சி கடந்து எல்லாருமே கண்டிக்கணும். எங்கள் கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். தேர்தலில் எந்த சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிறத காலந்தாங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு பேசி இருக்கிறாரு ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏவான அருள். என்னை யாருமே புறக்கணிக்க முடியாதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. காலம்தான் முடிவு செய்யும். காலமும்
சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுவது உறுதி, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எப்படியும் போட்டியிடுறது ஐயா சொல்லுவார். நான் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுவது உறுதி, வெற்றி பெறுவது உறுதியிலும் உறுதி, அது எந்த மாற்றம் இல்லை. காலம் பதில் சொல்ல உறுதியா? காலம்தான் பதில் சொல்லும். எதுவுமே இங்கே பாருங்கள், எதுவுமே பாருங்கள், நான் கேட்குறது எதுவுமே இப்போ எதுவுமே முடிவு பண்ணுறது யாரும் முடிவு பண்ணுறது? இயற்கையும் காலமும் தான் முடிவு பண்ணும். என் மக்கள் என்னை புறக்கணிக்க மாட்டாங்க. வீடு வீடா நான் போயிட்டு வந்துட்டேன், எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ தேர்தல் பிரச்சாரம் 2 ரவுண்டு முடிச்சிட்டேன். 2 ரவுண்டு முடிச்சு நாளைக்கு மீண்டும் துவங்குறேன். முக்கியமானலாம் பார்க்குறேன் ஐயாவோட அனுமதி ஆதரவோட. ஆதவர்ஜுனா ஒரு விஷக்கிருமிங்க அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு அவரோட சொந்தக்காரரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான சார்லஸ் மார்டின். இந்த ஆதவர்ஜுனாவை அவரோட பக்கத்துல விஜய் வச்சுக்கிட்டு இருக்கிறதே ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் இவ்வளோ அலட்சியமாக, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக, இவர் எதுக்காக இவர் கிட்ட இருக்க ஃபண்டிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ தூரம் கொண்டு போய் கடைசியில் அந்த கட்சியவே காலி பண்ணுற அளவுக்கு போகிற ஒரு சூசைட் பாம்பரை ஸ்லீப்பர் செல்லை நம்ம இப்படி கூட வச்சுக்கிட்டே போகிறது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அவர் இதுக்கு மேலேயும் விழிப்புணர்வாக இல்லைன்னா இது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். நானும் எவ்வளோ இன்டைரக்டாக சொல்லி பார்த்துட்டு முக்கியமான நபர்கள் பேரெல்லாம் இப்போ ஓப்பனாகவும் சொல்கிறேன். இதுக்கு மேலே கட்சியை காப்பாற்றணும், நம்ம மக்கள்கிட்ட பேரை கெடுத்தக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தான் ஒரு முடிவெடுத்து என்னங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இவர் புதுச்சேரியிலுமே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காப்புல. ஏகப்பட்ட குழப்பத்துக்கும் அவரும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்காப்புல. நம்ம இங்கே ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டாக்கி அதுக்கு சில பின்னாடி சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காப்புல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி ஒரு துரந்தர் படத்தில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாப்புலையோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காப்புல. இந்த மாதிரி விஷக்கிருமிகளையும் கேன்சரஸ் செல்ஸையும் நம்ம எராடிகேட் பண்ணலைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும்ங்கிறத நான் இங்கே ஸ்ட்ராங்காக கூறிக்கொள்கிறேன். நாகர்கோவில்ல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நடந்த போராட்டத்துல அதிமுகவை சேர்ந்த தளவாய் சுந்தரம் அமைச்சராக போறாரு அப்படின்னு பேசுறாரு பாஜகவை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன். இன்னும் வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கலையே. அப்படி அறிவிச்சாலும் அதிமுக வேட்பாளர் யாருன்னு அதிமுக பொதுச் செயலாளர் தானே அறிவிக்கணும். அதை விட்டுட்டு பாஜகவை சேர்ந்தவர் எப்படிங்க அதை அறிவிக்கலாம் அப்படின்னு உள்ளூர் அதிமுக காரங்கள்லாம் கேள்வி கேட்டு வீடியோவும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதனால குமரி மாவட்ட அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தளவாய் சுந்தரத்தை இன்னும் 40 நாட்களில் அமைச்சராக பதவியேற்க போகும் தளவாய் சுந்தரம் என்று அறிமுகப்படுத்த தளவாய் சுந்தரம் அவர்கள் எழுந்து நின்று பொதுமக்களை பார்த்து இருகரம் கூப்பி ஓட்டு கேட்டார். எங்கே போய்விட்டது எங்கள் கட்சியின் கட்டுப்பாடு? யார் அறிவிக்க வேண்டும் வேட்பாளரை? எங்கள் கட்சிக்கு வேட்பாளரை அறிவிப்பதற்கு பொன் ராதாகிருஷ்ணன் யார்? இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.